எந்த நேரத்திலும், எந்த இடத்திலும், எந்த விதத்திலும் தாக்குதல் நடத்த இந்திய கடற்படை தயார் என்று பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் சையத் ஆசிம் முனீர் திடீரென காணாமல் போய்விட்டார். ஆயிரக்கணக்கான பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் உயிருக்கு பயந்து ராணுவத்திலிருந்து ராஜினாமா செய்து வருவதாக தகவல்கள் வருகின்றன. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. இந்திய கடற்படை ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தேச நலனை பாதுகாக்க எந்த நேரத்திலும், எந்த இடத்திலும், எந்த விதத்திலும் தாக்குதல் நடத்த இந்திய கடற்படை தயார் என்று திடீரென அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனை எக்ஸ் பதிவு மூலம் இந்திய கடற்படை நேற்று அறிவித்தது. இந்த பதிவில் மேலும் என்ன கூறப்பட்டிருந்தன என்பதை பார்ப்போம். தொலைதூர இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்க தயாராக இருக்கிறோம். இதை பறைசாற்றும் விதத்தில் இந்திய போர்க்கப்பல்கள் போர் பயிற்சியில் வெற்றிகரமாக ஈடுபட்டன. பயிற்சிக்காக போர்க்கப்பலில் இருந்து பிரம்மோஸ் ஏவுகணைகள் செலுத்தப்பட்டன. இந்த ஏவுகணைகள் தரையில் உள்ள இலக்குகள் மற்றும் போர்க்கப்பல்களை துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடியவை. கொல்கத்தா கிளாஸ் டெஸ்ட்ராயர்ஸ், நீல்கிரி மற்றும் கிரிவா கிளாஸ் ஃப்ரிகேட்ஸ் ஆகிய போர்க்கப்பல்கள் இந்த பயிற்சியில் ஈடுபட்டன என்று அந்த எக்ஸ் பதிவு குறிப்பிடுகிறது. ஏவுகணைகளை செலுத்தி போர் பயிற்சியில் ஈடுபட்ட படங்களையும் இந்திய கடற்படை வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இந்திய கடற்படையின் அறிவிப்பை கண்டு உதறல் எடுத்த பாகிஸ்தான் போர் பயிற்சியில் ஈடுபடுமாறு தனது கடற்படைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. கடற்படையிடமிருந்து கிரீன் சிக்னல் வெளியான நிலையில் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை முப்படை தளபதி அனில் சௌஹான் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பாதுகாப்பு நிலவரம் குறித்தும் போருக்கான தயார் நிலை குறித்தும் ராஜ்நாத் சிங்கிடம் அவர் விளக்கினார். அதன் பிறகு நேற்று மாலை பிரதமர் மோடியை ராஜ்நாத் சிங் சந்தித்து ஆலோசனை கலந்தார். சுமார் 40 நிமிடங்கள் இருவரும் ஆலோசனை நடத்தினர். இதற்கிடையே பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் சையத் ஆசிம் முனீர் திடீரென காணாமல் போய்விட்டார். அல்லது அவர் எங்கோ பதுங்கி கொண்டிருக்கிறார். அவர் இப்போதைக்கு எவர் கண்ணிலும் படவில்லை. அதுதான் இன்று பாகிஸ்தானில் முக்கிய பேசுபொருளாகி இருக்கிறது. முனீர் அவுட் எனும் ஹேஷ்டாக் வைரலாகி இருக்கிறது. நிலைமையை சமாளிக்க ஏப்ரல் 26ஆம் தேதி அபோட்டாபாத்தில் பிரதமர் ஷாபாஸ் ஷெரீப் நிகழ்ச்சியில் முனீர் பங்கேற்ற புகைப்படங்களை அந்நாட்டு பிரதமர் அலுவலகம் வெளியிட்டு சமாளித்து வருகிறது. இதற்கிடையே ஆயிரக்கணக்கான பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் உயிருக்கு பயந்து ராணுவத்திலிருந்து ராஜினாமா செய்து வருவதாக தகவல்கள் வருகின்றன. இதுவரை 4500 பாகிஸ்தான் வீரர்களும் 250 ராணுவ அதிகாரிகளும் ராஜினாமா செய்துள்ளனர். இது பாகிஸ்தான் அரசை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. பாகிஸ்தான் ராணுவ மக்கள் தொடர்பு டைரக்டர் ஜெனரலான மேஜர் ஜெனரல் ஃபைசல் மெஹமூத் மாலிக் விடுத்திருக்கும் சுற்றறிக்கையில் ராணுவ வீரர்களின் மனநிலையை உற்சாகமாக வைத்திருக்கவும், தேசத்தின் மீதான விசுவாசத்தை உறுதி செய்யவும் உடனே நடவடிக்கை எடுக்குமாறு ராணுவ தலைமையகத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார். இதற்கு மத்தியில் சிந்து நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்ததன் விளைவை பாகிஸ்தான் அனுபவிக்க தொடங்கி இருக்கிறது. ஜீலம் நதியின் நீர்மட்டம் திடீரென உயர்ந்துள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் தலைநகர் முசாஃபராபாத் அருகே நீரின் அளவு வேகமாக உயர்ந்தது. இதைத் தொடர்ந்து ஹட்டியான்பாலா எனும் பகுதியில் தண்ணீர் அவசர நிலை, அதாவது வாட்டர் எமர்ஜென்சி பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது. அங்குள்ள மசூதிகள் மூலம் அவ்வப்போது அறிவிப்புகள் வெளியிடப்படுகின்றன. ஜம்மு காஷ்மீரின் வடபகுதியில் உள்ள பாராமுல்லா மாவட்டத்திலிருந்து ஜீலம் நதிநீர் புகுந்தது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள
சகோடி பகுதியில் நீரின் அளவு மிக வேகமாக உயர்ந்து அபாய அளவை நெருங்கி கொண்டிருக்கிறது. இதனை துன்யா மீடியா தெரிவித்திருக்கிறது. முன்கூட்டியே தெரிவிக்காமல் ஜீலம் நதியை இந்தியா திறந்து விட்டதால் தான் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டியுள்ளது. சிந்து ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்துள்ளதால் நீர் திறப்பு, வெள்ள அபாயம், வானிலை போன்ற எது பற்றிய தகவல்களையும் இனிமேல் பாகிஸ்தானிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இந்தியாவுக்கு இல்லை. இது பாகிஸ்தானை போட்டு புரட்டி எடுத்துவிடும். அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் மே 1ஆம் தேதிக்குள் இந்தியாவில் இருக்கும் பாகிஸ்தானியர்களை திருப்பி அனுப்பும்படி முடுக்கி விடப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் ரைகர் மாவட்டத்தில் உள்ள கோபாதாரை என்ற கிராமத்தில் சந்தேகப்படும்படியாக சிலர் தங்கி இருந்ததாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அந்த மாவட்டத்தில் போலீசார் தீவிர சோதனை நடத்தினர். அப்போது யாகூப் ஷேக் என்பவரின் வீட்டில் தங்கியிருந்த இஃப்திகார் ஷேக் மற்றும் அர்னிஷ் ஷேக் ஆகிய 2 பாகிஸ்தானியர்களை போலீசார் பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர்கள் போலி ஆவணங்களை கொடுத்து இந்திய வாக்காளர் அட்டை பெற்று ஓட்டும் போட்டிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து இருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். விசாரணையில் இருவரும் பாகிஸ்தானின் கராச்சியை சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்துள்ளது. பாகிஸ்தானிலிருந்து மருத்துவ விசாவில் வந்தவர்கள் வெளியேறுவதற்கான காலக்கெடு இன்றுடன், அதாவது ஏப்ரல் 29ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. வணிகம், திரைப்படம், பத்திரிகையாளர், மாநாடு, மலையேறுதல், மாணவர், பார்வையாளர், சுற்றுலா, யாத்ரிகர் மற்றும் குழு யாத்திரை உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் விசாக்களை பெற்று இந்தியா வந்துள்ள பாகிஸ்தானியர்கள் அனைவரும் கடந்த ஞாயிற்றுக்கிழமையே வெளியேறி இருக்க வேண்டும். காலக்கெடுவுக்கு பின்னரும் இந்தியாவில் தங்கியுள்ள பாகிஸ்தானியர்கள் அனைவரும் கைது செய்யப்படுவர். கடந்த ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ள குடிவரவு மற்றும் வெளிநாட்டினர் சட்டம் 2025 படி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும். அவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை அல்லது 3 லட்சம் அபராதம் அல்லது இரண்டும் ஒரு சேர தண்டனையாக கிடைக்கும். அட்டாரி எல்லையில் இந்திய அதிகாரி தருண் பால் நேற்று என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். கடந்த 3 நாட்களில் மட்டும் இந்தியாவிலிருந்து 537 பாகிஸ்தானியர்கள் வெளியேறி உள்ளனர். அதே நாட்களில் பாகிஸ்தானிலிருந்து 850 இந்தியர்கள் நாடு திரும்பினர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 237 பாகிஸ்தானியர்கள் இந்தியாவிலிருந்தும் 116 இந்தியர்கள் பாகிஸ்தானிலிருந்து வெளியேறினர் என்று அருண் பால் தெரிவித்தார். 237 पाक नेशनलिटी वाले लोग आज सुबह से लेके 10 बजे से लेके अब तक जा चुके हैं. एज इट इज 116 भारतीय नागरिक जो पाकिस्तान में गए थे वो वापस आ चुके हैं. टोटल देखा जाए 24 से लेके 27 तक 537 पाक नेशनल जो पाकिस्तान जा चुके हैं और 850 इंडियन हैं जो पाकिस्तान से इंडिया वापस आ चुके हैं. टोटल देखा जाए तो 1387 इंडियन और पाकिस्तान इनकी रेशो बनती. அதே நேரம் அதிரடி கருத்துக்கு பெயர் போன ஜார்க்கண்ட் எம்பியான நிஷிகாந்த் துபே இதுவரை எவரும் சொல்லாத ஒன்றை சுட்டிக்காட்டி இருக்கிறார். பாகிஸ்தானை சேர்ந்த 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் திருமணத்தின் மூலம் இந்தியாவுக்குள் வந்துள்ளனர். இப்போது தீவிரவாதத்தின் புதுமுகமாக திருமணம் இருக்கிறது. திருமண ஜிஹாத் ஆரம்பமாகி இருக்கிறது. இதை எதிர்த்து எப்படி போராட போகிறோம் என்று நிஷிகாந்த் துபே கேள்வி எழுப்பி உள்ளார். அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் என்ன கூறியுள்ளார் என்பதை பார்ப்போம். 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் பெண்கள் இந்தியர்களை திருமணம் செய்து கொண்டதன் மூலம் இந்தியாவுக்குள் வந்துள்ளனர். அவர்களுக்கு இன்னும் இந்திய குடியுரிமை வழங்கப்படவில்லை. திருமணம் மூலம் இந்தியாவுக்குள் வரும் பாகிஸ்தான் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. தீவிரவாதத்தின் புதுமுகமாக இது தெரிகிறது. இதை எதிர்த்து நாம் எப்படி போராட போகிறோம்? இந்த விஷயம் மிகவும் கவலை அளிக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். लेकिन जो सबसे बड़ा सवाल अभी उभर कर आया है जब वीजा कैंसिल हुआ, उसमें 2 तरह के वीजा हैं जो कि अलार्मिंग है कि पाकिस्तान की लड़कियां यहां ब्याही गई हैं और वो भारत की नागरिक बन नहीं सकती, बनी नहीं है, और पाकिस्तान के लड़के भी यहां ब्याहे हैं. अब किस मंतव्य और मोटिव के साथ वो ब्याहे हैं, और पाकिस्तान हमारा दुश्मन देश है, उनको भी टाइट करने की आवश्यकता है. இந்த சூழ்நிலையில் கோவா முதல்வர் பிரமோத் சாவந்த் ஒரு முக்கிய கருத்தை கூறியிருக்கிறார். பாகிஸ்தான் 2ஆக உடையும் தருவாயில் உள்ளது. பலூச்சிஸ்தான் புதிய நாடாக தன்னை அறிவித்துக் கொள்ள போகிறது. 1947 மதத்தின் பெயரால் பாகிஸ்தான் உருவானது.
1971 பாகிஸ்தான் இரண்டாக உடைந்து வங்கதேசம் பிறந்தது. இப்போது பாகிஸ்தான் மேலும் இரண்டாக பிளவுபட்டு பலூச்சிஸ்தான் உருவாக உள்ளது என்று கோவா முதல்வர் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு மத்தியில் இந்திய கடற்படைக்காக 63,000 கோடியில் 26 ரஃபேல் எம் போர் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தம் இந்தியா பிரான்ஸ் நாடுகளுக்கிடையே நேற்று கையெழுத்தானது. மத்திய பாதுகாப்புத்துறை செயலாளர் ராஜேஷ்குமார் சிங்கும் டசால்ட் நிறுவன உயர் அதிகாரியும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். அப்போது கடற்படை தளபதி கே சுவாமிநாதன் உடன் இருந்தார். இந்த ஒப்பந்தத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் கடந்த 9ஆம் தேதி நடைபெற்ற பாதுகாப்பு தொடர்பான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தின்படி 22 ரஃபேல் எம் விமானங்கள் ஒற்றை இருக்கையுடன் கூடியதாகவும் 4 விமானங்கள் 2 இருக்கைகளுடன் கூடிய பயிற்சி விமானங்களாகவும் இருக்கும். இவற்றில் ஆயுதங்கள், சிமுலேட்டர்கள் இருக்கும். மேலும் விமானங்களின் பராமரிப்பு, தளவாட ஆதரவு மற்றும் பணியாளர் பயிற்சி ஆகியவற்றையும் டசால்ட் நிறுவனம் வழங்கும். அடுத்த சில ஆண்டுகளில் படிப்படியாக ரஃபேல் எம் விமானங்கள் இந்தியா வந்து சேரும். 2031க்குள் அனைத்து விமானங்களும் இந்திய கடற்படையிடம் ஒப்படைக்கப்படும். INS விக்ராந்த் மற்றும் INS விக்ரமாதித்யா விமானம் தாங்கி போர் கப்பல்களில் இருந்து இப்போது செயல்படும் MiG-29K ரக போர் விமானங்களுக்கு பதிலாக இந்த ரஃபேல் எம் போர் விமானங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். இந்த விமானங்களின் இருக்கைகள் மடிக்கக்கூடிய விதமாக அமைந்திருக்கும். இந்த விமானங்களில் இந்தியாவின் அஸ்த்ரா உள்ளிட்ட பல்வேறு விதமான ஏவுகணைகள் பொருத்தப்படும். ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்டுள்ள 36 ரஃபேல் ரக போர் விமானங்கள் விமானப்படைக்கு ஆனவை. இப்போது வாங்க இருப்பவை கடற்படைக்கானவை. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் தெற்காசிய பிராந்தியத்தில் இந்தியாவின் போர் வல்லமை அதிகரிக்கும். இந்தியாவின் ஆதிக்கமும் அதிகரிக்கும். பாகிஸ்தானை குறிவைக்க இந்தியா வேலை பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் ரஃபேல் விமானங்களுக்கான ஒப்பந்தம் நம் எதிரிகளுக்கு எச்சரிக்கையை கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.